அடுத்தது போகுங்களா? ஓகே ஃபைன். அடுத்தது மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது சந்தை பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பேர் என்ன சொல்றாங்க? சந்தை பகுப்பு, பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், வகைப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வகைப்படுத்துறதுனுடைய அடிப்படை ஜியோகிராபிக், புவியியல் ரீதியாக நம்ம வகைப்படுத்துறோம். புவியியல் ரீதியாக வகைப்படுத்துறோம். டீமோகிராபிக் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது பாப்புலேஷன் கேரக்டர், மக்கள் தொகை அடிப்படையில நம்ம கிளாஸிஃபை பண்றது, அதுல ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக், சமூக பொருளாதார அப்படின்னு நம்ம சொல்றோம். சமூக பொருளாதார சமூகத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், அது ரொம்ப முக்கியம். சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்குபேஷன், ரெசிடென்ஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இது பாத்தீங்கன்னா எக்கனாமிக். இதெல்லாம் இன்கம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். வருமானம், பணம், இது மாதிரியான விஷயங்கள். நம்பர் ஆஃப் ஏர்னிங் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி, அதை பொறுத்து வாங்கும் சக்தியே நமக்கு மாறுபடுது இல்லைங்களா? நமக்கு பணத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாங்கும் சக்தியே மாறுபடுது. அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டா பிரிக்கிறோம். அது ஒரு பணத்தை மையப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா இது சொல்லுவாங்க. ஒரு சில கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். அதாவது ஏஜ், இன்கம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இன்கமும் ஒரு வார்த்தை இதுலயே கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எது சார் எடுக்கிறது? சோசியோ எக்கனாமிக் எடுக்கட்டுமா, டீமோகிராபிக் எடுக்கட்டுமா அப்படின்னா, இந்த ஏஜ், செக்ஸ் அப்படின்னு வந்தாவே ஆணினம் பெண்ணினம் அப்படின்னு பிரிக்கிறது சோசியோ எக்கனாமிக்ல பிரிக்க மாட்டாங்க. அதனால பாத்துங்க, ஏஜ் அப்படின்ற கேரக்டரை சோசியோ எக்கனாமிக்ல பிரிக்க மாட்டாங்க. அது எதுலதான் கொண்டு வருவாங்க? டீமோகிராபிக்ல தான் வரும். அப்ப இந்த இன்கம் எல்லாம் ஒரு சிலதை டீமோகிராபிக்காவும் சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங்லயே டீமோகிராஃபிலையும் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு நீங்க தனித்தனியா படிச்சுக்கோ. உனக்கு ஆப்ஷன் எதை பொறுத்தோ அதை பொறுத்து முடிவு பண்ணுங்க. ஏஜ், செக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா டீமோகிராபிக் தான் போடணும். அடுத்தது ப்ராடக்ட் செக்மெண்டேஷன், கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், எந்த பொருளை யார்கிட்ட விற்கணும் அப்படின்றதுக்கான செக்மெண்டேஷன். இப்போ விலை உயர்ந்த ஆபரணங்கள் யார்கிட்ட போய் ரீச் ஆகும், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணணும். ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி ப்ராப்பரா இருக்கணும். வரவங்க அப்படி நல்லா அந்த லக்ஸுரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அதே பொருளை சீப் அண்ட் பெஸ்டா நமக்கு ரோடுகள்ல கிடைக்கும், அதே மாதிரி கிடைக்கும். பட் அது யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பீப்புள், அந்த கேட்டகரைஸ்டு பீப்புள் இருப்பாங்க. அவங்க மட்டும் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நம்மளோட பேசிஸ் ஆஃப் செக்மெண்டேஷன்ல வால்யூம், கைண்ட், அதனோட சந்தைப்படுத்துதல் வகுப்புகள்ல வால்யூம், பெனிஃபிட், அடுத்த மார்க்கெட்டிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட்டிங் ஃபேக்டர்ஸ், ஃபோர்ஸஸ் அல்லது ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொறுத்து நமக்கு மாறுபடுது. வால்யூம்னுடைய அடிப்படையை பொறுத்து மாறுபடுது. பெனிஃபிட் அப்படின்னா அதனுடைய உபயோகத்தை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோகனட் ஆயில் வாங்குறது பாத்தீங்கன்னா உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம். ₹1 பாக்கெட் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கிறோம். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப கொஞ்சம் கூடுதலா வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சிஸ்டம், இந்த மாதிரி சிங்கிள் ஃபேமிலி, எதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட பெனிஃபிட் செக்மெண்டேஷன் மாறுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வால்யூம், அளவினுடைய அடிப்படையில் கூட பிரிச்சு வைக்கலாம். நீங்க பிரிச்சு வைக்கலாம். மார்க்கெட்டிங் ப்ரோசஸ் ஜெனரலா படிச்சுக்கோங்க. இந்த மேல் இருக்கிற 4 ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொருளுடைய மார்க்கெட்டை நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. அந்த பொருள் எல்லா பீப்புளுக்கும் ஒரே மாதிரியா தான் போய் சேரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, கொக்கோ கோலா அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது டைரக்டா எல்லா பீப்புளுக்கும் ஒரே மாதிரியா தான் போகும். இதுல கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்றான். இது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆல் தி ஏஜ் குரூப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ கெரோசின் அப்படின்னு எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான். அதெல்லாம் டிஃபரன்சியேட் பண்ணியே பார்க்க முடியாது. கெரோசின் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட், இதுல எல்லாம் மோஸ்ட்லி பிராண்ட் வேல்யூவே இருக்காது. இதுல இங்க நம்ம கொடுத்துருக்கோம். பட் இது பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ இல்லாமயே பாஸ் ஆகும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிஎஸ் சிஸ்டம். இந்த பிடிஎஸ் சிஸ்டம் எல்லாம் ஆல்மோஸ்ட் அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்ல தான் இருக்கும். அதாவது இந்த ரேஷன் கடைகள்ல போடக்கூடிய பாருங்க, வீட் ஆகட்டும், அடுத்த பாத்தீங்கன்னா இது வேறு விதமா சொல்லணும் அப்படின்ட்டா வீட்டு, சர்க்கரை, அரிசி, இதெல்லாம் பாருங்க பெருசா பிராண்ட் நேமே இருக்காது. பட் வெளியில கடைகள்ல மட்டும் அந்த லக்ஸுரி ஐட்டமா வரப்ப பெனிஃபிட்டை பொறுத்து நமக்கு அது மாறுபட்டுதான் இருக்கு. அடுத்த டிஃபரன்சியேட்டட் அப்படின்னா நீங்க பிரிச்சு பார்க்கணுங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த விளம்பரம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கோல்கேட்ல உப்பு இருக்குதான்னு கேட்பாங்க.
கோல்கெட்டு அப்படின்றதே நல்ல விஷயம் தான். அதுல மின்ட் இருக்கான்னு கேட்பாங்க, உப்பு இருக்கான்னு கேட்பாங்க, எல்லாத்தையும் ஒரே ஒருத்தட்டே கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து எதை போட்டு விளக்குறதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால ஒரு வித்தியாசமா வேற ஏதாவது ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே பாருங்க அவ்வளவு செக்மெண்டேஷன் இருக்கு, அவ்வளவு செக்மெண்டேஷன் இருக்கு, பிரிச்சு பாக்குறது அப்படின்னு அர்த்தம். இந்த கேட்டகரியில எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா மார்க்கெட்டை வந்து ஈஸியா செக்மெண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த டூத் பிரஸ்க்கான மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்ப டாக்டர் அப்படின்றவர் கண்டிப்பா வருவார், கோல்கேட்ல வந்து டாக்டர் வருவாரு. அவர் எடுத்து கேவிட்டி 2 பல்லு எடுத்து பார்த்து தட்டி பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவார், இதுல கேவிட்டி இருக்கு, அதனால நீங்க உப்பு இருக்கிற பேஸ்டா எடுத்து விளக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அவரு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வச்சிருப்பாரு, நம்ம பல்லு இருக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வச்சிருப்பாரு. காரை படிஞ்சா ஒண்ணு, இதை படிச்சா ஒண்ணு. அவரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா எல்லா மார்க்கெட்டையும், அதாவது எல்லா மார்க்கெட்டையும் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். க்ளோஸ் அப்னுடைய விளம்பரங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே யங்ஸ்டர் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. சிபாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சிபாக்கா அப்படின்னா அப்படியே ஹா அப்படின்னு ஒரு ஊதுனார் அப்படின்னா பல்லு விளக்கிட்டு அப்படியே எல்லாருமே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த ஒரு வட்டத்தை அப்படியே ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த விளம்பரங்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டினுடைய விஷயங்கள் வந்து அது அப்படியே அழகா நம்பி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பெப்சோடன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேமிலி லிங்க்ல உள்ள இருக்கிற பாபுவும் அப்பாவும் அப்படின்ட்டு சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் வந்துச்சு. ஷாருக் கான்லாம் கூட நடிச்சிருந்தாரு, அமிர்தா பச்சன்லாம் கூட அதெல்லாம் நடிச்சிருந்தாரு. அது ஒரு வகையான ஃபேமிலி சென்டிமெண்டோடவே இருக்கிற ஒரு இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பெப்சோடன்ட் இதெல்லாம் இருக்கும். அப்போ உங்களோட மார்க்கெட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு கேரக்டரை வச்சு அப்படியே டிஃபரன்சியேட் பண்ணிடுவாங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டிஃபரன்சியேஷன் எதன் அடிப்படையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜினுடைய அடிப்படையில வருது, ஃபேமிலியினுடைய ஸ்ட்ரக்சர்ல வருது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப டார்கெட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அடுத்தது கான்சென்ட்ரேட்டட், இது ரொம்ப முக்கியம். அப்போ உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய செக்மெண்ட் இருக்கும், கிளாஸ் ஆஃப் ஏபிசி இருக்கும். பட் இந்த மார்க்கெட் ஒன்லி ட்ரிவன் ஃபோர்ஸ் அட்ராக்டட் டு த செக்மெண்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மார்க்கெட்டை நான் உங்களை மட்டும்தான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சப்வே, ஈட் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ ஃபாஸ்ட் இண்டஸ்ட்ரி, இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது யாரு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹைஜீனிக்கு விரும்புற பீப்புளும் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா பிலோ, அதாவது மிடில் கிளாஸ் இந்த மாதிரி ப்ராடக்டை யாருமே வாங்க மாட்டாங்க. அடுத்த பிட்வீன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் கொஞ்சம் அந்த பணத்தை வந்து செலவிடணும் அப்படின்னு நேச்சர்ல இருக்கக்கூடிய மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கான ப்ராடக்டாவே இது எல்லாமே கொடுக்குறது. அப்போ the market has highly attention for very particular, ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுலதான் அந்த விஷயங்கள் வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ப்ராடக்டை வந்து பிரிக்க முடியல அப்படின்றப்போ அது அன்டிஃபரன்சியேட்டரா இருக்கும். ப்ராடக்டை பிரிச்சு எல்லா ப்ராடக்ட் லைனும் கொடுக்கறது, இது பேர் ப்ராடக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ப்ராடக்டை லைன் பிரிச்சு கொடுக்குறது. இப்போ பவர் சோப்புலாம் பாத்தீங்கன்னா எல்லா காய்க்கு தகுந்தாற் போலயும் சோப்பு இருக்கு. மேங்கோ, அடுத்த பாத்தீங்கன்னா குவா, என்ன பழம் இருக்கோ எல்லாத்துக்குமே வரும், எல்லா கலர்லயுமே சோப்பு இருக்கு. அது மாதிரி சொல்லலாம். ஒரு சிலது வந்து பிரிக்கவே மாட்டாங்க. மைசூர் சாண்டல்லாம் பாருங்க, பிரிக்கவே மாட்டாங்க, ஒரே மாதிரியான கான்சென்ட்ரேட்டட்மா. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கான்சென்ட்ரேட் கிடையாது, அன்டிஃபரன்சியேட்டடா ஒரே மாதிரியான கொடுப்பாங்க. அவங்களதுல ஒரே ஒரு ஷேப் மட்டும் தான் மாறிச்சு, ஓவல் ஷேப் இருந்து இது மட்டும் தான் மாத்தினாங்க. இந்த மாதிரி சர்டைன் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, பெருசா எதுவுமே இருக்காது. இதுல பாருங்க இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடிக்கடி எங்காவது ஒரு இடத்துல டச் பண்ணிட்டே இருக்காங்கன்ட்டு இதை மட்டும் தூக்கி போட்டிருக்கேன். செக்மெண்டேஷன், STP, இது ரொம்ப முக்கியம். அப்போ செக்மெண்ட் பண்ணா மட்டும் போதாதுங்க. மார்க்கெட்டை வந்து நம்ம பிரிக்கிறோம், சந்தையை வந்து பகுக்கிறோம் அப்படின்னு மட்டும் பத்தாது. அப்போ செல்லிங்ல அடுத்தது வந்து டார்கெட் பண்ணணும், எந்த குரூப் அப்படின்றத டார்கெட் பண்ணணும். அதுதான் வந்து பேசிஸ் ஆஃப் செக்மெண்ட் அட்டாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த செக்மெண்ட்ல நம்ம கொண்டு அட்டாக் பண்றோம் அப்படின்றது. அப்போ மார்க்கெட்டை பிரிச்சாச்சு, யாரை நோக்கி அம்புடுறோம் அப்படின்றத டார்கெட்டிங். அதுல நம்ம பொசிஷனிங் அப்படின்னு சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா எந்த மிக்ஸ்ல போய் அப்ரோச் பண்றோம் அப்படின்றத பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரூப், அதாவது பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா குரூப் அல்லது பீப்புள். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எந்த மிக்ஸுக்கு உள்ள நாம போலாம். அப்போ மிக்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா பிரைஸ்ங்கிற கேட்டகரியில போலாமா, அல்லது நம்ம ஏதாவது ப்ராடக்ட் அப்படின்ற ப்ராடக்ட் வந்தாவே இந்த குவாலிட்டி ஃபினோமினா அபவுட் த ப்ராடக்ட் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வரலாமா அப்படின்றதெல்லாம் வரும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்றத பிரிக்கிறீங்க பாருங்க, உங்களோட பகுப்பு எங்க நோக்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பீப்புள் தான், மக்கள் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, வேற யாருமே சாப்பிடுறது இல்லை. அப்போ அந்த மக்களை வந்து எப்படி பிரிக்கிறது, யாரு ஹையஸ்டா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க டார்கெட் பண்ணணும். அப்ப டார்கெட் ஆடியன்ஸ் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன் கேட்டகரி தான் இருக்கும். அப்ப அந்த சில்ட்ரன் கேட்டகரியில அதிகமா லைக் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணணும், பொசிஷன் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விளம்பரங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டுகள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கொண்டு வந்து ப்ராடக்ட்ல கொடுக்கலாம். அடுத்த பிரைசிங் கம்பேரிசன் டு லோ. ஏன்னா அதிகமான பிரைஸ் வச்சோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வாங்கி தர போறாங்க, அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கும். லோ அப்படின்னு சொல்றதை விட அஃபோர்டபுள், அவங்க வாங்கி கொடுக்குற அளவுக்கு அஃபோர்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொசிஷன் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் பேர் தான் கொடுத்தல் அப்படின்னு. எந்த இடத்துல கொடுக்குறோம், எந்த மிக்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்றத அந்த கொடுக்குறோம். இதுல வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்ட்டா குரூப் பீப்புள், கஸ்டமர்னுடைய குரூப் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க. ஆடியன்ஸ்ங்கிறவங்க மட்டும்தான் நமக்கு என்ன எடுத்துக்க, இது ஒரு சினிமா படத்தை எடுக்கிறோம், எல்லாருக்குமே போய் சேரும். பட் இது யாரு போய் பாக்குறாங்களோ அவங்கதான் ஆடியன்ஸ். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆடு கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம், இந்த 100 பேர் தான் எனக்கான ஆடியன்ஸ், அவ்வளவுதான். அப்போ அதுதான் பொசிஷனிங் அப்படின்ற. பொசிஷன்ல அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. டார்கெட்ல பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் பர்சன்ஸே இருப்பாங்க. பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்காக படிக்கக்கூடியவங்க என்னோட டார்கெட்டிங். அதுல பொசிஷனிங் வந்து தோஸ் ஹூ ஆர் ஜாயின்ட் இன் திஸ் கிளாஸ். கிளாஸ்ல யாரு ஜாயின் பண்றாங்களோ அதுதான் எனக்கு பொசிஷன், நீங்க தான் என்னோட ஆடியன்ஸ் அப்படின்னு. செக்மெண்டேஷன் இதுதான். செக்மெண்டேஷன் பிரிச்சு அதை டார்கெட் பண்ணி பொசிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வின் பண்ணிடலாம். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இந்த மாதிரி பிரிக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது, அதை டார்கெட் பண்ணி பொசிஷன் பண்ணணும். வேற ஏதாவது மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா நீங்க சொல்லலாம் ப்ளீஸ். சார் நிக்கி பத்தி சார், நிக்கினா கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். நீஸ் மார்க்கெட்டிங்னா நிக்கி மார்க்கெட்டிங். அதான் NICHE சார், NICHE. நீஸ் மார்க்கெட். ஓகே சார். நீஸ் மார்க்கெட் அது பாருங்க, புது மார்க்கெட்டிங் கான்செப்ட் எல்லாமே வந்து நம்மளோட இதுல கொடுத்துருப்பாங்க. +2 புக்ல கம்பல்சரி படிச்சிடணும். +2 புக்ல இருக்கக்கூடிய எதையுமே விட்டுறக்கூடாது. நீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றதெல்லாம் அதுல இருக்கு. தனி இடை சந்தை சார். தனி இடை சந்தை சூப்பரான வார்த்தை, தனி இடை சந்தை. சார் நமக்கு டைமே இல்லாத மாதிரிதான் இருக்கும். தயவு செய்து எல்லாருமே அந்த படிக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. உள்ள விஷயங்களை கொண்டு வந்து படிக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் ஓன்ட் மிஸ் இட். நீங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அடுத்த ஒரு பகுதிக்கு நம்ம போறோம். பையர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி இது முடிச்சுட்டு அப்புறம் டிஸ்கஷன்ல நிறுத்தோம். சின்ன சின்ன பாயிண்ட் நானே உங்களுக்கு கேட்கறேன். பையர் பிஹேவியர், வாங்குவோர் நடத்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு வாங்குவோர் நடத்தை. வாங்குவோர் நடத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாங்குவோர் நடத்தை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது அவங்க என்னென்ன ரியாக்ட் பண்றாங்களோ அதுதான் நமக்கு இதாக மாறும். அப்ப குவாலிட்டி ரியாக்ஷன் இருக்கலாம், பிரைஸ் ரியாக்ஷன் இருக்கலாம், குவான்டிட்டி ரியாக்ஷன் இருக்கலாம், செல்லர்னுடைய இமேஜ், இது எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க. அப்போ இது குவாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம், குவாலிட்டியா இருக்கிறது காஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பீப்புள் டூ தட். அதனால அதையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா குவான்டிட்டி, பிரைஸ், செல்லர்னுடைய இமேஜ், பிராண்டு தான் வாங்குவாங்க. ஒன்லி ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ் ஒன்லி பிராண்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டாவே அவங்கள்ட்ட இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல சொல்லப்படும். இதுல ரொம்ப முக்கியமான பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுல கேட்கறத விட நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ்ல வந்து ஏதாவது ஒண்ணு பூந்துருவாங்க. பையர் பிஹேவியர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ட்ரெடிஷனல் மாடல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் அப்பப்போ உள்ள நோட் பண்ணீங்கன்னா எடுத்து வைங்க. எக்கனாமிக் மாடல்ல யார் இருக்காங்க, லேர்னிங் மாடல்ல நம்மளோட இவங்க எல்லாம் வந்துருவாங்க. லேர்னிங் மாடல்ல அசோசியேஷன் தியரியில வராங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்துருவாங்க. எஜுகேஷன் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தாண்டைக்கு, ஸ்கின்னரு, இவங்க எல்லாமே வந்துருவாங்க. தூண்டல் துளங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் லேர்னிங் மாடல்ல வந்துருவாங்க. போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க எல்லாமே இதுக்குள்ள வந்துருவாங்க. சைக்கோ அனாலிட்டிக்கல் மாடல். சைக்கோ அனாலிட்டிக்கல் இந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுங்க. மனநிலை பகுத்தாராய்கின்ற கோட்பாடு. மனோரீதியிலான கோட்பாடு. மனோரீதியான கோட்பாடு. மனோ தத்துவ அப்படின்னு சொல்லலாம். மனோ தத்துவ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் பகுப்பு. மனோ இது எது, இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இட்டிகோ, அந்த சூப்பர் ஈகோ, சிக்மண்ட் ஃப்ராய்டு மாற்றம் தான் சார் இதுக்கு வருது. சிக்மண்ட் ஃப்ராய்டு மாற்றம் தான். பர்சனாலிட்டி அப்படின்றது இதுல வருங்களா?
எஸ் சார் எஸ் சார் பர்சனாலிட்டி அப்படின்றது இதுல வரக்கூடிய கான்செப்ட் தான். ஓகேங்க. Yes. அடுத்தது இமேஜ்ங்கிற வார்த்தை, அந்தஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்தஸ்து அப்படின்றது எல்லாமே சைக்கோ அனாலிட்டிக்கல் மாடல்ல தான் வரும். இமேஜ், பர்சனாலிட்டி, வேற ஏதாவது கான்செப்ட் சொல்றீங்களா? சைக்கோ அனாலிட்டிக்கல் அப்படின்ற வேர்டுக்கு இது ஒரு செக்மெண்டேஷனே கூட இருக்கு. ஈகோ சூப்பர் இல்லைங்க சார், அந்த கான்செப்ட் இதுல அப்படியே. ஆமாங்க. ஐடி, சூப்பர் ஈகோ, எஸ் சார். ஈகோ, சூப்பர் ஈகோ, இது எல்லாமே அதுல வரும். அடுத்தது சோசியலாஜிக்கல் மாடல் அப்படின்றது இது ஒரு டிஃப்ரெண்டான மாடல். இது வந்து சர்ச் பண்ணுங்க, யாராவது ஃபெமிலியரா இருந்தாங்கன்னா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஹார்வர்டு சர்ச் மாடல் இதெல்லாம் கான்டெம்பரரி மாடல் அப்படின்றான். இது வரைக்கும் நமக்கு இதுல எல்லாம் ஒன்றும் பெருசா கேட்டது கிடையாதுங்க. இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பேர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிக்கோசியா மாடல், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அசோசியேஷன் தியரி தான். இது முதல்ல கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தாண்டேக் தான் கொடுத்துருப்பாரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மாடல். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஈகிள் கோலர் பிளாக்வெல் மாடல் அப்படின்றாங்க. ஏஞ்சல் கோலர் பிளாக்வெல் மாடல், இதுவும் அதுல நமக்கு வரக்கூடிய கான்செப்ட் தான். அதனால அத அண்டர்ஸ்டாண்டபிளா அந்த விஷயங்களை மட்டும் நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கேட்க வேண்டியது இருந்தா சொல்லுங்க. கொஸ்டின் பாக்குறப்ப நிறைய உங்களுக்கு ஞாபகத்துல வரும். கொஸ்டின் பாக்குறப்ப படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல வரும். இதுல ஆல்மோஸ்ட் பின்னாடியும் இதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அதையும் நீங்க எல்லாமே படிச்சுக்கணும். அதுல எல்லாமே புக்ல இருக்கிற விஷயங்கள் தான் எடுத்து கொடுத்துருப்போம். சிம்பிளி, அதாவது இட் இஸ் த ப்ராசஸ். பையர் பிஹேவியர் இஸ் அ ப்ராசஸ். டிசைட் வெதர், வாட், வென், வேர். எப்படி நான் வாங்கணும், எப்போ வாங்கணும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்க போய் வாங்கணும் அப்படின்ற கான்செப்டுக்கு எல்லாத்துக்கும் விட சொல்ற இடம் வந்து பிஹேவியர் தான். அதுல கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம், பையர் பிஹேவியர் அப்படின்னு. இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? பையர் பிஹேவியர், கன்சியூமர் பிஹேவியர். எஸ் சார். கன்சியூமர்னா எண்ட் யூசருங்க சார். பையர்னா ரீசேல் கூட பண்ணுவாருங்க சார். ஆமா, ரீசேல் கூட பண்ணுவாரு. அவரோட பயன்பாட்டுக்கு இல்லைனாலும் மத்தவங்களோட பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போவாரு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபாதர், இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, கஸ்டமர், கன்சியூமர், கஸ்டமர், இந்த ரெண்டுக்கான விஷயங்கள் தான். நம்ம எப்போ ஒரு கன்சியூமர் தான் நமக்கு கஸ்டமரா மாறுறாரு. அது மாதிரி நான் பயன்படுத்தலைனாலும் என்னோட சன்னுக்காக பேனா பென்சில் வாங்குறேன், ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு இதுலதான் வரும். அப்போ இந்த கான்செப்ட் தான் அது சொல்லுது, பையரா கன்சியூமரா அப்படின்றது. அப்போ வாங்குவோர் அப்படின்றது, நடத்தை அப்படின்றத நமக்கான கான்செப்ட். கன்சியூமர் பிஹேவியரை மேனேஜ்மெண்ட்ல தான் அதிகமா படிப்பாங்க. நாம வந்து படிக்க வேண்டியது ஹோலான கான்செப்ட் தான் படிக்கணும். அதனாலதான் நமக்கு பாருங்க சப்ஜெக்ட்ல எது வச்சிருக்காங்க, பையர் பிஹேவியர் தான் வச்சிருப்பாங்க. கன்சியூமர் பிஹேவியருங்கிறத ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க படிக்கவே கூடாதுங்க. ஆனா பட் இந்த மாடல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் பிஹேவியர் மாடல் தான் குறிப்பிடும். அதனாலதான் வந்து நம்ம வந்து அதிகமா இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உள்ள எடுக்காததுக்கு காரணம். இந்த டாபிக்ல போனீங்க அப்படின்னா இதுக்குள்ள எல்லாம் இந்த விஷயங்கள் இருக்காது. இப்ப என்ன அப்படின்னா ரீசெண்டா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு வந்து அது புரியாம கூட இருக்கலாம். அப்போ காமர்ஸ்னா வந்து பையர் பிஹேவியர் தான் வரும். மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல தான் வந்து நமக்கு கன்சியூமர் பிஹேவியர் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. பொதுவா எல்லாமே கேட்டுருவாங்க. அப்போ போத் ஆர் த, அப்போ பையர், அடுத்த பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர், அடுத்தது நமக்கான வந்து கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வரிசையா வரக்கூடிய விஷயம். பட் காமர்ஸ் வந்து இனிஷியல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். காமர்ஸ் வந்து ஒரு பேரண்டல் கோர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து இந்த பையர் பிஹேவியர் மாடல் வந்து நமக்கு வரும். இதுல வேற எனி அதர் ரிலவென்ட் பாயிண்ட்? வேற ஏதாவது மாடலுடைய பேர் ஏதாவது சொல்றீங்களா? எனி அதர் மாடல்? சார் மாஸ்லோ நீட் அண்ட் ஹைரார்கி வருங்க சார். கம்பல்சரிங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான மாடலுங்க. மாஸ்லோஸ்னுடைய நீட் அண்ட் ஹைரார்கி மாடல். சோசியோ கல்ச்சரல் தியரிஸ் அந்த மாடல் வந்துருங்க சார். சோசியோ கல்ச்சுரல் தியரி அதெல்லாமே அதுல வருது. ஃபர்ஸ்ட் மாடலே கண்டிப்பா அதுதாங்க, நீடுக்கான மாடல். அது வந்து கம்பல்சரி வந்துடும். மார்செல்லியன் மாடல், கான்ட்ரிபியூட்டர் சோசியல் சயின்ஸ்ல கொடுக்கக்கூடிய மார்செல்லியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்செல்லியன் மாடல் இதுவும் அதுல வரும். எகனாமிக் தியரியில ஃபர்ஸ்ட் மார்செல்லியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பையர் பிஹேவியரை பேசிக்கா ஒரு 4 மாடல் பிரிக்கிறாங்க சார். எகனாமிக், லேர்னிங், சைக்கோ அனலிட்டிக் அண்ட் சோசியாலஜிக்கல். 4ல ஒவ்வொரு மாடல் நிறைய இருக்கு.
ஆமாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா மார்செல்லியன் மாடல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது பை ரெகுலர்லி ப்ராடக்ட் ரிலேட்டிவ் பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலரா ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ அந்த பிரைஸை வந்து அவர் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுல வந்து எப்போ விலை குறையுதோ அப்போ வந்து குறைவா வாங்கினார் அப்படின்றப்ப அவர் வந்து மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சன் ஆவாராம். அதுதான் மார்செல்லியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் அப்படின்ற கான்செப்டே நமக்கு எதைத்தான் கொடுக்குறேங்க, குறைவான விலையில நிறைவான தேவையை பெறுவது. அதாவது பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி அதிகமான சாட்டிஸ்பாக்சன் பெறுவதுதான் எக்கனாமிக்ஸ் சொல்லும். அதுதானே சொல்லுதுங்க. மார்செல்லியன் மாடலும் அதே தான் சொல்ல. ரெகுலரா ஒரு பொருளை பை பண்ணிட்டே இருக்கிறப்போ அதனால கிடைக்கக்கூடிய விலை வந்து குறைவாகவும் அதனால கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் வந்து அதிகமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் மார்செல்லியன் மாடல். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் தியரியில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ்லோஸ்னுடைய ஹையரார்கி ஹியூமன் நீட்ஸ் தான். மாஸ்லோஸ்னுடைய ஹையரார்கி ஹியூமன் நீட்ஸ் அது வந்து 2வது ஃபேக்டரா இருக்கும். இது வந்து எக்கனாமிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கனாமிக் தியரி. 2வது பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் தியரி. சைக்கலாஜிக்கல் தியரி. சைக்கலாஜிக்கல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாஸ்லோ ஹியூமன் நீட்ஸ். ஹியூமன் நீட்ஸை பத்தி அவர் பேசியிருப்பாரு இல்லைங்களா? ஹியூமன் நீட்ஸ் பத்தி பேசிடுவாரு. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன நீடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இது 2 இடத்துல நம்ம படிப்போம். எஜுகேஷன்லயும் இருக்குங்க, நம்மளோட கான்செப்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னங்க, என்ன ஸ்ட்ரக்சர்? சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் பேசிக் நீடு தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. ஃபுட்டு ட்ரிங்க் இதெல்லாம் வருதான்னு பாப்பாரு. அது வந்து அதிகமான இதில் இருக்கு. 2வது அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஃபுட்டு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சேஃப்டிக்கு போயிடுவார். இது வந்து இந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவத்தில் வரும். நாவத்தல் இருக்குங்களா? எல்லாருக்குமே நாவத்தல் இருக்கும். பிஎட் படிச்சவங்க இது படிக்காம போயிருக்கவே மாட்டீங்க. அது பிஎட்ல வந்து கொஞ்சம் 7 பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 7 பாயிண்ட் மாடல்ல கொடுத்துருப்பாங்க. புக்ல பாத்தீங்க அப்படின்னா 5 பாயிண்ட் மாடல்ல தான் சேஃப்டி நீடு. ஃபர்ஸ்ட் வந்து இதுல சைக்கலாஜிக்கல் அப்படின்னு உடற்கூறு தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடற்கூறு தேவைகள். அடுத்தது வந்து பாதுகாப்பு தேவை. அடுத்தது சமுதாய தேவை. 3வது பாத்தீங்கன்னா சமுதாய தேவைக்கு வந்துருவான். சோசியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா எஸ்டீம் நீட்ஸ். அவனுக்கு புகழ் தேவைப்படுது. புகழ் எஸ்டீம் நீட்ஸ். அடுத்தது தன்னிறைவு தேவை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னிறைவு ஆயிடும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஃபர்ஸ்ட் தண்ணி, ஃபுட்டு, ஷெல்டர் இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு போறப்ப என்ன கேட்கறான், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவருக்கு தேவையான எல்லாம் சேலரி கிடைச்சது அப்படின்னா அவருடைய தேவையை அடுத்தது. அப்போ எனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்ற உணர்வு. பாதுகாப்பு தேவை உணர்ந்ததுமே அவர் சமுதாயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். அப்படி மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறார். தன்னுடைய தேவைகள் பூர்த்தியானதுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் அப்படின்றத அந்த இடத்துல கொண்டு வராரு. அதை தாண்டி இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளையும் வந்து ஒரு நிறுவனம் பூர்த்தி செய்யறோட எதிர்பார்க்கிறாரு. இது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னா அவருக்கு புகழ் வேணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக நிறைய செலவு பண்ணுவார். அதுதான் வந்து அவருடைய அடுத்த நீடு. அதுக்கு தகுந்தாற் போல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. புகழ், இந்த மாதிரியான விஷயங்கள், அசோசியேஷன்ல கலந்துக்கிறது, கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் எஸ்டீம் நீட்ல வரும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எல்லாமே அடைஞ்சு முடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் யாருமே கிடையாது அப்படின்றப்போ அவர் வந்து தன்னிறைவு தேவை அப்படின்றதுக்கு வராரு. தன்னிறைவு தேவையில தான் வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களை பத்தின ஒரு பயோகிராஃபியை எழுதுவாங்க. பயோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுறது அவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் எழுதுறது தான் தன்னிறைவு தேவை அப்படின்னு சொல்லலாம். 6 to 60 வரை அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல எல்லா தேவைகளும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சீவ்மெண்ட் இன் லைஃப், இந்த லைஃப்ல ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அடுத்தது சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி. 3வது தியரியா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 3வது தியரி அப்படின்னு சைக்கோ அனலிட்டிக்கல் மனோ தத்துவம், மனக்கூறு சார்ந்த பிரச்சனைகள். மனக்கூறு அப்படின்ட்டு வந்துட்டாவே ஈகோ, ஐடி, சூப்பர் ஈகோ, இதெல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்டு இதுல இருந்தே வந்திருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய பிரிவுகள்ல இருந்தே வந்துடும். சிக்மண்ட் ஃப்ராய்டுல இருந்தே நமக்கு தொடங்கிடும். கல்ச்சுரல் அனாலிசிஸ், சோசியோ கல்ச்சுரல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரும். வேற என்ன தியரி சொன்னீங்க?
ஃபோர்த் மாடல் என்ன சொன்னீங்க? சோசியாலஜிக்கல் சார். சோசியாலஜிக்கல் அல்லது சோசியோ கல்ச்சுரல் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. சோசியாலஜிக்கல் அல்லது சோசியோ கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே வந்து சோசியோ கல்ச்சுரல்லா வந்துருச்சு. பிஹேவியர் இந்த பச்சை புடவை வாங்குறது அது ஒரு சோசியல் கல்ச்சர். சூப்பர் சீசனோட சேர்ந்த நிறைய கல்ச்சர் நமக்கு வந்து இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வருது. கன்சியூமரிசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது எதுல வருங்க? கன்சியூமரிசம் அப்படின்னா என்னங்க? நுகர்வோர் இயல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் மூவ்மெண்ட், ஒரு அமைப்பு இல்லைங்களா? நம்ம வந்து ஒண்ணு சேர்றது, கன்சியூமர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய பாதுகாப்பை நாமளே இன்ஸ்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது கன்சியூமரிசம். த ஆக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பாண்டிங் கன்சியூமர் டிசாட்டிஸ்பேக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப். அதாவது யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த செய்யல அப்படின்றப்போ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல கன்சியூமரிசம் அப்படின்ற கான்செப்ட் உருவாகுது. அதெல்லாமே வந்து இதுல தொடர்புடையது. பட் இது இந்த இடத்துல படிக்கிறத விட நம்ம தனியாவே அதுக்குன்ட்டு ஒரு யூனிட்லயே வச்சிருக்கோம். அதனால வந்து அந்த இடத்துல போய் நம்ம படிச்சிடறோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதெல்லாம் செப்பரேட்டாவே நம்ம வச்சிருக்கோம். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மிடில் மேன் அப்ரோச். ரோல் ஆஃப் மிடில் மேன் அப்படின்றதுல இதுதான் சொல்றோம். ரோல் ஆஃப் மிடில் மேன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ லெவல். இதுதான் என்ன சொல்லுவாங்க? ஜீரோ லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ லெவல். ஜீரோ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ லெவல் அப்படின்னா யாருமே உள்ள இருக்க மாட்டாங்க. பிட்வீன்ல இன்ஸ்டிடியூஷனல் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்ல வரக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் டைரக்ட்லி மூவ் டு த பிசினஸ் டு த யூசர். யூசர் கிட்ட தான் வருவாங்க. கவர்மெண்ட், பிசினஸ் யாரு வேணாலும் இருக்கலாம். யூசர் கிட்ட தான் டைரக்டா வருவாங்க. ஜீரோ யூசர். ப்ரொடியூசருக்கு பிட்வீன்ல ஏஜென்ட், புரோக்கர் மட்டும் இருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு மாடல் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அடுத்தது ப்ரொடியூசருக்கு பிட்வீன்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது தான் ஒரு மாடல். அடுத்து இது ஒரு மாடல். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட். ஆனா பட் நமக்கு ஆக்சுவலா 4 விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிட்வீன்ல ஹோல்சேலர் வருவார். அடுத்தது ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ல இருந்து ரீட்டைலர் வருவார். ப்ரொடியூசர் ஹோல்சேலர் இருந்து டைரக்டா போகும். ஹோல்சேலர் ரீட்டைலர் அப்படின்ற மாதிரி டைரக்டா போகும். அல்லது ப்ரொடியூசர் ரீட்டைலர் அப்படின்ற மாதிரி டைரக்டா போகும். ஏதாவது ஒரு வகையில வந்திருக்கும். அப்ப இந்த ஜீரோ லெவல் அப்படின்றத மட்டும் அவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிட்வீன்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ரோல் ஆஃப் மிடில் மேன் அனதர் ஒன். இது பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றது இது எந்த ஃபங்க்ஷன் குறிப்பிடும் அடுத்த சேனல் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருளை மாத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் பொருளாக இருக்கட்டும், கூட்ஸ் இருக்கும். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா கேஷாக இருக்கும். இது எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதுல வருது. அதை தனியா பிரிச்சு வச்சு நம்ம பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இதெல்லாமே அப்போ இங்க வந்து கூட்ஸ் மட்டும் பாருங்க. இங்க வந்து கேஷ் டெலிவரி மட்டும் பாருங்க. பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பொருளை வந்து எதுல அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றத அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத வரும். அப்ப இதுல பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அதாவது என்ன சொல்ல இந்த வேர்ஹவுஸ் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருக்கு. பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுல வரும். ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றதுல நமக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்துடும். இன்சூரன்ஸ். ஃபினான்சிங் அப்படின்றது இதுக்கு தேவையான நிதி அளிப்புகளை செய்யறது. அப்போ பேங்க், இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்சியல் கம்பெனிஸ் யாரெல்லாம் நமக்கு கடன் கொடுக்குறாங்களோ பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு அவங்க எல்லாம் ஃபினான்சிங்ல வந்துருவாங்க. ஆர்டர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடும். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே. அடுத்து நெகோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேரம் பேசுறது. இந்த பேரம் பேசுற ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் யாரு வருவாங்க? பிட்வீன் ஏஜென்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வருவாங்க. புரோக்கர்ஸ் இவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அப்படின்னா தகவல் தொடர்பு. அப்போ இதுக்கு வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய எல்லா தகவல் தொடர்பையுமே நீங்க எடுத்துக்கலாம். பிட்வீன் கம்யூனிகேஷன் அப்படின்ற தகவல் தொடர்புல இன்டர்நெட், டெலிபோன், அட்வர்டைசிங்
அட்வர்டைசிங்கும் ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் தான். நம்ம பொருளோட விலையை பத்தி சொல்றோம், அதனோட குவாலிட்டியை பத்தி சொல்றோம். இன்ஃபர்மேஷன்ல எல்லாமே இருக்கு. பேக்கேஜிங்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. பேக்கேஜிங்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம், லேபிளிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் நமக்கான இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரியான எல்லா கான்செப்டையும் உள்ளடக்கியதாக நம்மளோட சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது உள்ள இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்காதீங்க, நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க. எதுக்குங்க, இந்த லெவல் ஆஃப் ப்ரொடக்ட்ஸ், லெவல் ஆஃப் இது, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த 0 லெவல், 1 லெவல், 2 லெவல் அப்படின்றதெல்லாம் அதுல பார்த்துக்கணும். மெட்டீரியல் 0 லெவல் மட்டும் பார்த்துக்கணும், ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டா போகும். 1 லெவல்ங்கிறது நடுவுல ஒரே ஒரு மிடில்மேன் தான் இருப்பார். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 2 மிடில்மேன் இருப்பாங்க. அது மாதிரி 4 கான்செப்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க பாருங்க, அது வந்து பாருங்க. அது இல்லாம கூடுதலா நம்ம என்ன பார்த்திருக்கணும் அப்படின்னா, இது கூட இந்த பிரைசிங் பாலிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா, பிரைசிங் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல ஆடு பிரைசிங் அப்படின்னு சொல்லப்படுறது ஒற்றைப்படை எண்ணில் விலை இருக்கும். ஒற்றைப்படை எண்ணில் விலை வந்து ஒற்றைப்படை எண்ணில் இருக்கும். அடுத்தது சைக்கலாஜிக்கல் பிரைசிங் அப்படின்னு சொல்லப்படுறது. உளவியல் ரீதியான, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா பிசியலாஜிக்கலா, இது தப்பா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சைக்கலாஜிக்கல் பிரைசிங் தான் வருதுங்களா? ஓகே. ரவுண்ட் ஃபிகர் 400 ரூபாய் 500. ஆமா, உளவியல் காரணங்களுக்கான விலைகள். கஸ்டமரி பிரைசிங், கஸ்டமரி அப்படின்னா நம்மளாவே முடிவு செஞ்சுக்கிறது அப்படின்னு. கஸ்டம் நம்மளாவே முடிவு செஞ்சுக்கிறது அப்படின்னு. பிரைஸ் அட் ப்ரிவைலிங் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிவைலிங் மார்க்கெட், இந்த ப்ரிவைலிங் வந்துச்சுனாவே காம்படிஷன் அப்படின்ற வார்த்தை வரும். காம்படிஷன் இதெல்லாமே பாத்துக்கோ. பிரஸ்டீஜியஸ் அப்படியே நம்ம சொல்லிட்டோம். பிரஸ்டீஜ், இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு, பிரஸ்டீஜ் இல்லைங்களா? அது லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே பிரைஸ் அதிகமா இருக்கணும், அப்பதான் நம்புவாங்க. டியூவல் பிரைசிங் அப்படின்னு இரட்டை விலை, இரட்டை தன்மை விலை. அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ், நிர்வகிக்கும் விலை யாருக்கு கொடுப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் யாருக்கு கொடுப்பாங்க? எந்த இடத்துல பிக்ஸ் பண்றாங்க அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ்? லாங் பீரியட். வேற எனி அதர் கான்செப்ட்ங்க? ரொம்ப கவர்மெண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆமா, அந்த ஒரு பிக்ஸ் தான். அதாவது ஆன்டிசிபேட் பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அதை கொண்டு வருவாங்க. ஆன்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் அப்படின்றது மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங்ல தான் இருக்கும். காஸ்ட், டிமாண்ட், காம்படிஷன், கவர்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு விலையை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் அடிக்கடி என்னோட இதுல சொல்லுவேன், சிமெண்டோட விலை வந்து அதிகமாக்கிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இன்டர்வியூன் ஆகி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அம்மா சிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குவாங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குவாங்க. என்னமா தீபமா சொல்லுங்கம்மா. வாய்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்டர்னலா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். ஆமா, அப்படியே கொஞ்சம் கால்ஸ் அதிகமா வரதுனால இப்படி. ஓகே, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க ஏதோ திடீர்னு அப்படியே லோவா இருக்கிற மாதிரியே காட்டுதுங்க. ஜஸ்ட் a minute. ஜஸ்ட் மைக் பக்கத்துல இல்ல திடீர்னு அப்படியே குறைஞ்சிருங்க. ஜஸ்ட் இப்போ ஓரளவுக்கு இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. திடீர்னு அப்படியே குறைஞ்சிருமாங்க. ஓகே, ஃபைன். இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் அப்படின்றத நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிர்வகிக்கிற விலை நம்ம மட்டுமே கிடையாதுங்க. இதுல நம்ம கவர்மெண்ட் இருக்கும், அடுத்த பாத்தீங்கன்னா பாடிஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கொள்கை முடிவுகளினுடைய அடிப்படையில தான் வந்து இதை முடிவு செய்வாங்க. மோனோபோலி அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க சிங்கிள் செல்லர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க சிங்கிள் செல்லர் வந்து முடிவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும்.
இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோனோபோலி பிரைசிங் அப்படின்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஃபுல்லா உங்க கையில தான் இருக்க போகுது. யார் கையிலன்னா உங்க மோனோபோலிஸ்ட் மட்டும்தான் இருக்க போகுதுங்க. அப்போ நோ காம்படிஷன் பிரசன்ட்டுங்க. அதனால செல்லர் ஹேஸ் எ ஃப்ரீ ஹேண்ட் ஃபிக்ஸிங் த பிரைஸ் அப்படிமா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. செல்லர் ஹேஸ் ஃப்ரீ ஹேண்ட் டு ஃபிக்ஸிங் த பிரைசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் ஃப்ரீயா வந்து அவருடைய இதெல்லாம் டிசைட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 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 பார்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மோனோபோலி ஸ்கிம்மிங், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. இந்த மோனோபோலிங்கிறது வந்து சிங்கிள் செல்லருங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிம்மிங் அப்படின்றதும் பெனிட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கிம்மிங் அப்படின்னா ஐஸ்கிரீம்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி, அப்போ மேல வந்து அதிகமா இருக்கும். அப்போ உள்ள என்டர் ஆகுறப்ப அதிக பிரைஸ்ல உள்ள என்டர் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நுரை போன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நுரை போன்று அப்படின்னா அதிக விலைக்கு அதிகமான பிரைஸுக்கு அதிகமான பிரைஸை பிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ல என்டர் ஆகுறோம் அப்படின்னா அது பெரிய ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரேஷன் அப்படின்னா புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புகுதல் அப்படின்னு அர்த்தம் விலை குறைவா உள்ள வருது. அப்ப பெனிட்ரேஷன் பிரைஸ் அப்படின்னு குறைவான பிரைஸை பிக்ஸ் பண்ணி மார்க்கெட்ல உள்ள வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெனிட்ரேஷன் பிரைஸ். சீல்டட் பிட், இது வந்து ரொம்ப முக்கியம். சீல்டட் பிட் முத்திரையிடப்பட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முத்திரையிடப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்த புள்ளிகள்லாம் கோர்றவங்க இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கொண்டு வராங்க. ஒப்பந்த புள்ளிகள் கோருபவர்கள், மற்றவர்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை ஐடென்டிஃபை பண்றாங்க. இதுல முத்திரையிடப்பட்ட யார் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப யார் வந்து குறைவான இதுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் இதுல வந்து இது பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நெகோசியேட்டர் அப்படின்றது பேரம் பேசுறது தான் நெகோசியேட்டர். பேரம் பேசி முடிவு செய்யறது அந்த மாதிரி விலைகளாக இருக்கும். மார்க் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் அப்படின்னாவே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காஸ்ட் பிளஸ் மார்க் அப் அப்படின்னு மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மார்க்குங்கிறது நத்திங் பட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜியோகிராபிக் அப்படின்னு சொல்ல போறது புவியியல் சார்ந்த காரணங்கள், இடத்துக்கு இடம் மாறுபடுறது. காஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ்ட் கூட ஒரு குறிப்பிட்ட ரூபாய் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அது மார்க்அப் மாடல்லயே தான் இருக்கு. காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் காஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்ல போறது ஒரே மாதிரிதான் இருக்கும். மார்க்அப் பிரைஸ் தான். காஸ்ட் பிளஸும் மார்க்அப்பும் ரெண்டும் ஒன்னே தான். இதனோட இன்னொரு பேரு தாங்க மிடில் மேன் ஹோல்சேலரை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஇபி பிரைசிங் இது ஒன்று சொல்லுவாங்க. பிரைஸ் அட் ஜீரோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஜீரோ ப்ராஃபிட், பிரைஸ் அட் ஜீரோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் அட் ஜீரோ ப்ராஃபிட், பிரைஸ் அட் ஜீரோ பிரேக் ஈவன் டைம், ப்ராஃபிட்டே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட பிரைஸ் சொல்லுவோம். பிஇபி பிரைசிங். ஜோன் பிரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். ஒவ்வொரு ஜோனுக்கு ஒவ்வொரு ஜோனல் பிரைஸ் அப்படின்னு அதாவது பகுதிகள், ஒவ்வொரு பகுதி. இப்ப டீசல் பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பெட்ரோல் சென்னையில 102 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு பெருசா பேசுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு இல்லைங்களா. அது அந்த மாதிரி எடுத்து பேசுறேன். அடுத்தது பேசிக் பிரைசிங்ல வந்து இந்த எஃப்ஓபி அப்படின்றது வரும், சிஐஎஃப் அப்படின்றது வரும். இதெல்லாம் இந்த ஏற்றுமதி இறக்குமதியில பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஓபி பிரைஸ்ங்கிறது வரும், சிஐஎஃப்னு சொல்லுவாங்க. இது என்ன எஃப்ஓபி பிரைஸ் அப்படின்னு ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாத்துல இருக்குங்க ஃப்ரீ ஆன் போர்டு. ஃப்ரீ ஆன் போர்டு இதுல பாத்தீங்கன்னா கேரேஜ், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் அப்படின்னு. கேரேஜ், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் இது மாதிரி ஏற்றுச்சல் கூலி இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துறது. ஏற்றுச்சல் கூலி, இன்சூரன்ஸ் இதெல்லாமே இந்த ஏற்றுமதி இறக்குமதியில தான் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எஃப்ஓபி, சிஐஎஃப் பிரைசிங் அதெல்லாமே பேசிக் பிரைசிங் அப்படின்றதுக்குள்ள வரும். எஃப்ஓபி பிரைசிங், சிஐஎஃப் பிரைசிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாம போன 2019 டிஆர்பியில் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் ஆக்சன் அப்படின்றது அசெண்டிங் பிட்டுங்களா, அசெண்டிங் பிட் அப்படிங்களா. டச் ஆக்சன் பாத்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டச் ஆக்சன் ஏலம் கொடுத்து ஆக்சன் பிரைசிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுல ஏலம் கூடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலம் கூடுறப்ப பாத்தீங்கன்னா அதிகமான விலையில இருந்து குறைச்சிட்டு வர்றது ஒரு மெத்தடு. நம்மள அந்த உள்ளூர்ல எல்லாம் ஏதாவது சீட்டு போட்டோம் அப்படின்னா அப்படிதான் போடுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த தொகையிலிருந்து அப்படியே கீழே குறைச்சிட்டு வருவாங்க. அது ஒரு வகையான முறை. அதுக்கு பேரு டிசெண்டிங் பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து டிசெண்டிங், மேல அந்த சீலிங் அமௌண்ட்ல இருந்து அப்படியே கீழே குறைச்சிக்கிட்டே வருது. அடுத்த பாத்தீங்கன்னா அசெண்டிங் பிட் அப்படின்றது இங்கிலீஷ். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல இந்த ₹1 அப்படின்னு தொடங்கிறது. அதுக்கு மேல யாரு வேணாலும் கேட்டுட்டே போகலாம் இல்லைங்களா? ₹1 அப்படின்னு சொல்லிட்டு பிதாமகன்ல வர இவரு மாறிங்க சூரியமாற அடுத்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா அரிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ₹1 அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேல யாரு அதிகமான பிரைஸ் சொல்றாங்களோ அவங்களுக்கு விற்கிறது இங்கிலீஷ் ஆக்சன் அப்படின்னு. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் புக்ல பிளிப்கார்ட்ல ரீசெண்டான புக்ல இருக்குங்க. அதை வந்து ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். அதுல சீல்டு பிட் ஆக்சன்ல தான் அதுக்குள்ளேயே வருதுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சன் டைப் ஆஃப் பிரைசிங் அப்படின்றதுல வருது. அடுத்து கோயிங் ரேட் பிரைசிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேல அது கொடுத்துருக்கோம் காம்படிஷன் பிரைசிங். காம்படிஷனுக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா மாத்திக்கிட்டே இருப்போம். பிரைஸ் லெவல்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, திஸ் ஆர் த கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாட்டால ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல சார் 499 399 அது என்ன பிரைசிங்ல சார் வரும்? சைக்காலஜிக்கல் பிரைஸ். சைக்காலஜிக்கல் பிரைஸ். அதாவது அது வந்து ரவுண்டா இருக்காதுல சார். வேல்யூ வந்து ரவுண்ட் வேல்யூ கிடையாது அப்படிதானே சார்? ரவுண்ட் வேல்யூ கிடையாது. ஓகே. ஈவன் 49 அதாவது ₹1 கம்மியா போட்டோம் அப்படின்னா கூட இது என்ன ஆயிரும் அப்படின்னா உளவியல் ரீதியா நம்ம 500ன்னு சொல்ல மாட்டோமா, 1000ன்னு சொல்ல மாட்டோமா. அதுக்காக குறிப்பிடுறது. ஆடு பிரைசிங் அப்படின்னு சொல்ல போறது எல்லாமே ஒற்றைப்படை நம்பர்ல கொண்டு வருது. மோஸ்ட்லி அந்த கடைசி 2-3 டிஜிட்டை வந்து ஒற்றைப்படைகள்ல 99 99 காசு அப்படிப்பாங்க. 500ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா 99 காசு அப்படின்னு கொடுக்குறது. அதுவும் பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் மாடல்ல தான் இருக்கும். பட் ஆடுங்கிறது வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா தெரியும். ஆடு பிரைசிங் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். இன்னொரு வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்படி கூட சொல்லலாம். அதாவது குளிர்பானங்கள்லாம் விலைகள் போடுவாங்க. ₹39.93 அப்படின்னு போடுவாங்க. ரேட்டு போடுறப்போ ₹39.99. இது பாருங்க 3993 இதெல்லாம் ஆடு பிரைசிங். ஆடு பிரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம அதிகமான பிரைஸ பொருளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உளவியல் ரீதியா நம்மள வந்து பண்றது. அதுல இருந்து ஒரு பிரிவு தான் இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப அவங்க கேட்டதுக்கு பாட்டா ஷூ கம்பெனி வந்தா ஆட் பிரைஸ் தான் சார் போடணும். பாட்டா ஷூ கம்பெனி ஆடு பிரைஸ் சார். சைக்காலஜிக்கல் பிரைஸ்னா தான் சார் ரவுண்ட் ஃபிகர். ₹200 100 10 20 ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் வந்து இதுல ரவுண்ட் ஃபிகர் வரும் சார். சைக்காலஜிக்கல்ல ஆடுல வந்து 499 399 599 இதெல்லாம் சார் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க क्वेश्चन கேட்கும்போது. ஆமா அது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். இந்த சைக்கலாஜிக்கல் பிரைசிங் அப்படின்றது ஆடு பிரைஸும் ஒரு சைக்கலாஜிக்கல் பிரைசிங் தான். ஆடு பிரைசிங் அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் பிரைசிங் தான். நமக்கு ரவுண்ட் எடுத்துக்குவோம். அதனால வந்து அந்த ரெண்டு கான்செப்ட நல்லா பாத்துக்கோங்க. இதுல வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா நீங்க அதுலயே போடலாம். மேக்சிமம் அந்த நம்பர் வந்து ஒன் வேர்டு அந்த ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வந்து கண்டிப்பா ஆடு பிரைசிங் தான். ₹339.93 அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதுமா புரியல. ஆப்ஷன் டைப் சொன்னீங்க சார். நம்ம புக்ல இருக்குன்றது இதுல சார். சார் ஆப்ஷன் டைப்ஸ் சார். ஆக்ஷன் டைப்பா? இது பிளிப்கார்ட்ல புக்குங்க. மாடர்ன் மார்க்கெட்டிங் புது எடிஷன் 2000 இதுங்க 19ல கொடுத்துருக்காங்க. 1920 அதெல்லாம் பெரிய புக்குங்க. 1000கணக்கான பேஜ் இருக்கும். எடுத்து கூட சரிங்க சார். ரொம்ப போட்டு பாருங்க. ப்ராடக்ட் லைன் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். ப்ராடக்ட் லைன் பிரைசிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ப்ராடக்ட் லைன் பிரைசிங் அப்படின்னு ஒரு பிரைஸ் இருக்கு. இப்போ பேனசோனிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேனசோனிக்ல கலர் டிவி இருக்கும், கேமரா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையா போயிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிரைசிங் அப்படின்னு போடுவாங்க. அதாவது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா டிவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், போனுக்கு ஒரு மாதிரி பிரைஸ், அடுத்தது
கேமரா, இந்த மாதிரி எல்லாமே. அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்றது. அதுக்கு பேரு ப்ராடக்ட் லைன் பிரைசிங் அப்படின்றாங்க. ஓகே, இதுக்குள்ளதான் நமக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து திரும்பி வரப்போகுதுங்க. அதனால வந்து இதுல என்னென்ன வேணுமோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் ரெடியா இருக்கும். குரூஸ் தாம் அப்படின்ற இதுல போனீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். குரூஸ் காம் அப்படின்ற ரூம் நேம்ல போனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட்டை இந்த மார்க்கெட்டிங் யூனிட்டுக்கு நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரே ஒரு சீசன் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதிக்கிட்ட போதும். நாளைக்கு நம்ம எப்படி கிளாஸ் வைக்கலாம் அப்படின்றத இப்பயே ஒரு டிஸ்கஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி we took planned for you. எல்லாருமே லீவ்ல தான் இருக்கீங்களா? ஒர்க்கிங் போற பீப்புள் இருக்கீங்க? சரி, அப்ப ஈவினிங்க பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, நாளைக்கு ஈவினிங்க பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். வழக்கம் போல சண்டேல வந்து 2 செஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இந்த இதை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். குரூஸ் காம்ல உங்களுக்கு மார்க்கெட்டிங்கோட டெஸ்ட் இருக்கும். இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்